டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2014 21/12/2014 நடந்தது. பொது தமிழ். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள், கண்களால் சிரிப்பவள் எனும் பொருள்படும் பெயரே கண்ணகி ஆகும். கண் ப்ளஸ் நகி. நிலைமொழி ஈச்சில் நகர ஒற்று இன் வந்து வருமொழி முதலில் நகரம் வந்தால் அது நகரமாக தெரியும். கண் ப்ளஸ் நகி கண்ணகி. குறிஞ்சி கிழங்கு அகழ்தல் தேனெடுத்தல். முல்லை வரகு விதைத்தல் ஆனிரை மேய்த்தல். மருதம் நெல்லறிதல் களை பறித்தல். நெய்தல் உப்பு விற்றல் மீன் பிடித்தல். வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? பண்புத்தொகை. விளக்கம். பண்புத்தொகை அப்படின்னா வண்ணம் வடிவம் அளவு சுவை குணம். வண்ணம் செம்மை பசுமை வெண்மை கருமை. வடிவம் வட்டம் சதுரம் நாற்காரம். அளவு பெருங்கடல் சிறுதுளி நெடுங்கடல். சுவை இனிமை கசப்பு துவர்ப்பு. குணம் நன்மை தீமை. வெண்டலை விரவிய களி வெண்பாவால் பாடப்படுவது எது? தூது. இதுதான் அந்த பாடல். இலக்கண விளக்க நூற்பா நூதின் இலக்கணம் பற்றி குறிப்பிடுகிறது. வெண்டல விரவிய களி வெண்பாவால் தூது இலக்கிய பாடப்பெற வேண்டும். வினைத்தொகை செய்தொழில். ஊமைத்தொகை மதிமுகம். உம்மைத்தொகை நாலிரண்டு. அன்மொழித்தொகை பவளவாய் பேசினார். விளக்கம். செய்தொழில் வினைத்தொகை. செய்த தொழில் செய்கின்ற தொழில் செய்யும் தொழில் என்று முக்காலத்தையும் உணர்த்தியது. மதிமுகம் ஓமை தொகை. மதி போன்ற முகம் என்ற தொடரில் போன்ற என்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. நாலிரண்டு உம்மைத்தொகை. நாலும் இரண்டும் என்ற தொடரில் விகுதி மறைந்து வந்துள்ளது. பவளவாய் பேசினாள் அன்மொழித்தொகை. பவளம் போன்ற வாயை உடைய பெண் பேசினாள். இங்கு ஊமை தொகையை அடுத்து பேசினாள் என்ற சொல் தொடர்ந்து வந்து அன்மொழி தொகை ஆயிற்று. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. குறிப்பு வினைமுற்று. திணை பால் போன்றவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பால் உணர்த்தியதால் இது குறிப்பு வினைமுற்று ஆகும். பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. விளக்கம். மேய்ந்தனங்கிறது பன்மை, மேய்ந்ததுங்கிறது ஒருமை. பெயர் சொல்லின் வகை அறிதல். நடிகன் அப்படிங்கிறதுக்கு பெயர் சொல் என்ன அப்படின்னா பொருட்பெயர். பொருட்பெயர் அப்படிங்கிறது உயிருள்ள மனிதன், விலங்கு, பறவை, தாவரம் போன்றவை மற்றும் உயிரற்ற கட்டில் மேஜை நாற்காலி போன்ற பொருட்கள். பொன்னியிடம் தேன்மொழி நான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். எவ்வகை தொடர்? ஆன்சர் டி. அயற்கூற்று. விளக்கம். நேர்கூற்று அயற்கூற்று. நான் அப்படிங்கிறது நேர்கூற்று, தான் அப்படிங்கிறது அயற்கூற்று. நாளைங்கிறது நேர்கூற்று, மறுநாள்ங்கிறது அயற்கூற்று. பொன்னியிடம் தேன்மொழி நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் என்று சொன்னார். இது ஒரு நேர்கூற்று. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அண்ணன். அண்ணன்கிறது பெயர் சொல். ஏனைய மூன்றும் அளபடைகள் ஆகும். யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள். கட்டுதல். செய்யுள் இயற்றுவதற்கு உரிய விதிகளையும் விதி விலக்குகளையும் கூறுவது யாப்பிலக்கணமாகும். யாப்பு என்றால் கட்டுவது என்ற பொருளாகும். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் நாயக்கர் மரபு. மங்கையர்க்கரசி பாண்டிய மரபு. தடாதகை பிராட்டியார் தெய்வ மரபு. ஜான்சி ராணி வடமத்திய பகுதியான ஜான்சி நாட்டு ராணி லட்சுமிபாய். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் 19வது மாத குழந்தை பருவத்திலேயே கண் காது வாய் என்ற 3 புலன்களையும் இழந்துவிட்டார். உலகிலேயே மாற்றுத்திறனாளிகளின் முதல் பட்டம் பெற்றவர் இவரே ஆவார். எனவே உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்பெறுகிறார். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த குறள் வெண்பாக்களை உடையது. 7 என்னும் எண்ணுப்பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அதிகாரங்கள் 133. 1, 3, 3 = 7. குறட்பாக்கள் 1330. 1, 3, 3 + 0 இது 7. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்கும். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களும் ஒன்றாகும். ஆரிய அரசன் பிரகத்தனத்தை தமிழ் அறிவித்ததற்கு கபிலர் பாடியது. இந்நூலில் செங்காந்தல் தொடங்கி மலை எற்கம்பு வரை 99 பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா. கடல்கோள் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டமே லெமூரியா கண்டமாகும். இது மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியா கண்டமானது குமரி முனைக்கு தெற்கே விரிந்து குமரி மலை பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது. இதுதான் அந்த பாடல்.
சிலப்பதிகாரத்தில் இருக்குது. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள, இது சிலப்பதிகாரத்துடையது. குமரகுருபரர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ்ங்கிறது பகலிக்கூத்தரால் 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூலாகும். அப்போ இது கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விழுக்கம் குமரகுருபரனுடைய நூலாக இருக்கும். தாய்மானவர் நினைவில்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் என்ற ஊரில் தாய்மானவர் நினைவு இல்லம் உள்ளது. அந்த இடத்தில்தான் அவர் இயற்கை எழுதினார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் உயர் வளிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. மணிமேகலையின் வேறு பெயர்கள் மணிமேகலை துறவு, அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், குறிக்கோள் காப்பியம், முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், சமயக்கலை சொல்லாக்க காப்பியம், கதைக்களஞ்சிய காப்பியம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பழந்தமிழகத்தின் வணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகின்றன. ஏற்றுமதியான பொருட்கள் இரத்தினம், வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி முதலானவை. இறக்குமதியான பொருட்கள் சீனத்து பட்டு, சர்க்கரை முதலானவை. அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கரும்பு கொண்டு வரப்பட்டு பயிர் செய்யப்பட்டது. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை சுதமதியின் தந்தையின் சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து பண்டை தமிழ் அறுவை மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவை குறித்து அறிய முடிகிறது. நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் கவிதை, நான்மணி கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். நான்மணி மாலை 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. மலரும் மாலையும் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை அவர்களின் கவிதை நூலாகும். நான்மணி கடிகை 17 கீழ்கணக்கில் உள்ள 11 நீதி நூல்களுள் ஒன்றாகும். தேம்பாவணி காப்பிய வகை நூலாகும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசன். கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். ராஜநாகம் இந்தியாவில் உள்ள ராஜநாகம் உலகிலேயே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பாகும். 15 அடி நீளமுடையது. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இது. ராஜநாகம் மற்ற பாம்புகளையும் கூட உணவாக்கி கொள்ளும். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. காயசண்டிகை பசிநோய் சாபம் பெற்றவள். அவள் சாப மணிமேகலையால் நீங்குகிறது. மணிமேகலையின் அட்சய பாத்திரத்தில் கற்புக்கரசியான ஆதரைதான் முதலில் பிச்சையிட்டாள். ஆதரையிடம் முதலில் பிச்சை ஏற்குமாறு மணிமேகலையிடம் காயசண்டிகைதான் கூறுகிறாள். மணிமேகலையின் தோழி சுதமதி. தென்னிந்தியாவின் ஏதேன் சென்று புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னா மதுரை. பழம்பெரும் தமிழர் தம் நாகரிக தொட்டிலாக திகழ்ந்ததால் மதுரை தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் எனப்படுகிறது. மதுரையின் வேர்பெயர்கள் தூங்கா நகர், திருவிழா நகர், கோயில் மாநகர், தமிழ்கெழு கூடல், நான்மாட கூடல், ஆலவாய். சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். 100 பாடலை குறிக்கும். கண்டனன் கற்பினும் கனியை கண்களால். இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை புதுமறையான திருக்குறளில். இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். இதுதான் அந்த பாடல். புறநானூறு 312வது பாடல். ஆசிரியர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்கி அழுது தொழுதவர். அதனால் அவரை அழுது அடியடைந்த அன்பர் என்பர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகாரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? அறிவுக்கடல். ஞானம் அறிவு, சாகரம் கடல். ஞான சாகரம் அறிவுக்கடல். மறைமலையடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் என்ற திங்கள் இதழை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்தார். இந்த இதழ் 1902ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சி. சு. செல்லப்பா.
வாடிவாசல் என்பது ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டை மையமாக கொண்டு எழுதப்பட்ட குறுநாவலாகும். இந்நூலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா ஆவார். இவர் எழுத்து என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஆவார். திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. திருமணம் செல்வ கேசவராயர் தமிழ் உரைநடைக்கு பெரும் பங்காற்றியவர். இவர் தமிழ் உரைநடை சிற்பி என அழைக்கப்பட்டார். தமிழுக்கு கதி எனப்படுபவை கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும் என்று இவர் கூறியுள்ளார். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய ஆறுமுக நாவலரை பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என போற்றினார். இவருடைய சொற்பொழிவின் திறமையைக் கண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தார் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கினார். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ பாடலாகும். சேர சோழ பாண்டியர். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியரை பற்றிய 3 தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது. ஆயினும் 130 பாடல்களே கிடைத்துள்ளன. சிக்கனம் சுரதா. மனித நேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயண நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. வே. சாமிநாத சர்மா. காலம் செப்டம்பர் 17, 1895 முதல் ஜூலை 1, 1978 வரை. சிறப்புகள்: பன்மொழி அறிஞர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர், அறிவியல் தமிழன் முன்னோடி. ஊர் வெங்கலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். கதைகள், நாடகங்கள், அரசியல் கட்டுரைகள், வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், பயண கட்டுரைகள் என 80க்கும் மேற்பட்ட படைப்புகளுக்கு சொந்தக்காரர். அவற்றில் ஒன்றுதான் பர்மாவளி நடைப்பயணம் ஆகும். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் க. சச்சிதானந்தன். ஆனந்த தேன், அன்னபூரணி, தமிழ் பசி ஆகியவை க. சச்சிதானந்தன் அவர்களின் படைப்புகளாகும். இவர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் இவர் சேர நாட்டில் திருவஞ்சை களத்தில் மன்னர் குலத்தில் தோன்றியவர். இவர் தமிழ் வடமொழி இரண்டிலும் வல்லவர். வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலினை படைத்துள்ளார். தமிழில் இவர் எழுதிய பாசுரங்கள் பெருமாள் திருமொழி என அழைக்கப்படுகிறது. இவை மொத்தம் 105 பாடல்கள் ஆகும். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இதுதான் அந்த பாடல். சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் 15வது பாடல். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. மலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் வெற்பு, பொறுப்பு, சிலம்பு, குறிச்சி, வடசொல் கிரி. நெடிலோடுயிர் தொடர் குச்சு கரங்களுள் டர ஒச்சிரட்டும் வேற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்ற தேர்க. காட்டுக்கோழி. குச்சிலுகிற புணர்ச்சி பாடல் நன்னூல் 183. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். காடு ப்ளஸ் கோழி காட்டுக்கோழி. ஆறு ப்ளஸ் பாலம் ஆற்றுப்பாலம். கிணறு ப்ளஸ் தவளை கிணற்று தவளை. முன்னீர் வழக்கம் மகடு உவோடு இல்லை. இதில் மகடு என்பது பெண். மகடு பெண். முன்னீர் கடல். மேற்கண்ட தொல்காப்பிய நூற்பாவிலிருந்து பெண்கள் கடல் கடந்து செல்வதற்கு பண்டை தமிழ் நாகரிகத்தில் அனுமதி இல்லை என்பதை அறிய முடிகிறது. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35. மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயைபு தொடை, அளபட தொடை. மேற்கண்ட 5 வகை தொடைகள் ஒவ்வொன்றிலும் 7 உட்பிரிவுகள் உள்ளன. 5 × 7 35. 35 தொடை விகற்பங்கள் உள்ளன. 7 உட்பிரிவுகள்: இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. கீழ்கண்டவற்றில் எது சரி? தொகாநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9. தொகாநிலை தொடர் 9 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுச்சு தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்குத்தொடர்.
தொகாநிலை தொடர் 6. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஐ, ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் வீதம் சந்தியக்கரம். போலி எழுத்து என்பது நன்னூல் கையாளும் ஒரு இலக்கண குறியீடு. இதனை எழுத்து போலி எனவும் குறிப்பிடுவர். தொல்காப்பியத்திலும் போலி பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஐயா, ஐயா, ஐயர், ஐயர், ஔவை, ஔவை. வடமொழியில் இதனை சந்தியக்கரம் என்பர். சந்தியக்கரம் என்றால் கூட்டெழுத்துக்களால் உருவாகும் எழுத்து என்று பொருளாகும். முச்சியலுகர சொல்லை எழுதுக. கதவு. மாடு நெடில் தொடர் குச்சியலுகரம். மார்பு இடைத்தொடர் குச்சியலுகரம். மூக்கு வன்தொடர் குச்சியலுகரம். கதவு முச்சியலுகரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. மீமிசை ஞாயிறு. ஒரே பொருளை தரும் வெவ்வேறான சொற்கள் தொடர்ந்து வருவது ஒரு பொருட்பன்மொழி ஆகும். எடுத்துக்காட்டு: ஒரு தனி, ஓங்கி உயர்ந்த, மீமிசை. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் பெறுபவன். பெரு வேர்ச்சொல். பெற்றான் இறந்தகால வினைமுற்று. பெறுகிறான் நிகழ்கால வினைமுற்று. பெறுவான் எதிர்கால வினைமுற்று. பெறுபவன் வினையாளனையும் பெயர். இலக்கணம் உடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். விளக்கம். இலக்கணம் உடையது அப்படிங்கிறது நிலம். மங்களம்ங்கிறது இறைவனடி சேர்ந்தார். இறந்து விட்டார் என்பது அமங்கலம். இலக்கண போலி புறநகர். நகர்ப்புறம் என்பது இலக்கணம் உடையது. இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். சபையில் கூற முடியாத தொடர். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? மொழிமாற்று பொருள்கோள். மொழிமாற்று பொருள்கோள் ஏற்ற பொருளுக்கு இயல்பு மொழிகளை மாற்றி ஓரடியில் வழங்கல் மொழிமாற்றே. இது நன்னூல் 413 இருக்கு. கருதிய பொருளுக்குள் பொருந்திய மொழிகளை ஓரடியுள்ள மாற்றி சொல்வதாகும். கரையாள அம்மி மிதப்ப. இதனை சுரை மிதப்ப அம்மி ஆள என பொருள் கொள்ள வேண்டும். பொருள் தேர்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. முயற்சியில் ஆ அங்காப்புடைய. நன்னூல் 76. அங்காப்புங்கிறது வாயை திறத்தல். வினைமுற்றை தேர்க. படித்தான். படிங்கிறது வேர்ச்சொல். படித்த பெயரச்சம். படித்து வினையச்சம். படித்தான் வினைமுற்று. தவறான ஒன்றை தேர்க. இன், கிறு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலைகள். இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. இப்போதுள்ள கல்வெட்டுகளே மிக பழமையானது செஞ்சிக்கு அடுத்துள்ள திருநாதர் குன்றில் காணப்படுகிறது. மேற்கண்ட தகவல் தீவை சதாசிவ பண்டாரத்தர் எழுதிய கல்வெட்டுகள் என்ற கட்டுரையில் காணப்படுகிறது. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடியவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன் இவருடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. வள்ளிக்கண்ணனின் சிறப்பு சிறுகதைகள் என்ற நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டிற்கான சிறந்த சிறுகதைக்கான பரிசினை வென்றுள்ளது. களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர்? இரட்டையர். திருவாமாத்தூர் களம்பகம், தில்லை களம்பகம், கட்சி களம்பகம் போன்ற நூல்களை இயற்றியவர்கள் களம்பகம் பாடுவதில் வல்லவர்களான இரட்டையர்கள் ஆவர். அவர்களின் பெயர் இளஞ்சூரியர், முதுசூரியர் ஆவர். இவர்களது காலம் 14ஆம் நூற்றாண்டாகும். இவர்களில் ஒருவருக்கு பார்வை கிடையாது என்றும் மற்றவருக்கு கால்கள் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் ஸ்லேட்டையாக பாடுவதிலும் வல்லவர்கள். இந்திய அரசியல் சாணக்கியர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணிய யாத்திரகம். இரட்சணிய யாத்திரகம் என்பதன் பொருள் உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பதாகும். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் என்ற பொருளும் உண்டு. ஜான் பயன் என்ற புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் இயற்றிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்ற நூலை தழுவி H.A. கிருஷ்ணபிள்ளை தமிழில் இரட்சணிய யாத்திரகம் என்ற பெயரில் இயற்றினார். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்த வயம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி எனும் முதலாக நிலைநாட்டியவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். மதுரை தமிழ் சங்கத்தின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன?
சமணரால் இயற்றப்பட்டன. ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஆசிரியர் சூளாமணி தோளாமொழி தேவர். நீலகேசி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. உதயன குமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. 5 காப்பியங்களும் சமண சமய சார்புடையவை. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழ் மொழிபெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் மெதடிஸ்த என்ற ஆங்கில பாடசாலையில் படித்தார். தனது 19வது வயதில் அப்பள்ளியிலேயே ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்பாடசாலை நிறுவனராகவும் முதல்வராகவும் இருந்த பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். இதழ், நா, பல், அன்னம் இவை ஒழிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவ வையத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். ஸ்ரீ வைஷ்ணவ வையம் என்பது வைணவ சமயத்தின் ஒரு கிளையாகும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உருவாக்கியவர் ராமானுஜர் ஆவார். இப்பிரிவில் ஸ்ரீ எனப்படும் லக்குமியை திருமாலுக்கு இணையாக கருதி வழிபடுபவர். அடியார்களின் கோரிக்கைகளை திருமகள் வழியாக திருமாலிடம் சென்றால் எளிதில் நிறைவேறும் என்பது வைணவத்தின் நம்பிக்கையாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர். திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமை சென்ற புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினை தூய்மினே. திருமூலர். பொருள்: மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனுக்கும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறில்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். மருத நிலத்துக்குரிய தெய்வம் இந்திரன். மருதம் இந்திரன். குறிஞ்சி முருகன். முல்லை திருமால். நெய்தல் வருணன். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தாண்டகம் என்ற விருத்த வகை பாடியமையால் திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் எனும் பெயர் பெற்றார். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்காயர். சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை. பனு அகமது மரக்காயர் என்பவர் தாம் பெருமானாரின் தூய வாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். அந்நூல் சின்னச்சிரா என அழைக்கப்படுகிறது. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதலில் எந்நிலத்துக்குரிய விலங்கு ஆங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு. கடவுள் வல்கை யோடுனை மாய்ந்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. தேம்பாவணியில் இந்த பாடல் இருக்கு. வீரமா முனிவர். தன்னை இழிவாக பேசிய கோலியாத்தை நோக்கி தாவீது, அடா, உன் வலிமை எல்லாம் உன் கையிலுள்ள வெற்றி தரும் வேலின் வலிமையாகும். நானோ இறைவனின் கைவலியை துணையாக கொண்டுள்ளேன். அவ்வலிமையால் உன்னை கொன்று உன் உடலை பறவைகளுக்கு இரையாக தருவேன் என்றார். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை. வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாறும் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் விறப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்று வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை கூறியுள்ளார். டிசர்வ் தென் டிசைர். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டேட். பழிக்கு பழி. ஒர்க்கிஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். சொல். விசும்பு வானம். மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. களிறு யானை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜியுபோப். வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றினார். அவரது இயற்பெயர் கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. முதலில் அவர் தைரியநாத சுவாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அது வடமொழி பெயர் என அறிந்த பின் தூய தமிழில் வீரமா முனிவர் என் பெயரை மாற்றிக்கொண்டார். ஜியுபோப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பம் ஆகும். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. பவளக்கொடிங்கிறது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகம். மனோகரா, சபாபதி, பொன்விலங்கு இது எல்லாமே பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகம். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜியுபோப். நூல் ஆசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார்.
கார் 40 கண்ணங்கூத்தனார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறைகள், சம்பந்தர் முதல் 3 திருமுறை, சுந்தரர் 7 திருமுறை, மாணிக்கவாசகர் 8 திருமுறை, 12 திருமுறைகள் ஆசிரியர், 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர், 7 திருமுறை சுந்தரர், 8 திருமுறை மாணிக்கவாசகர், 9 திருமுறை 9 10 திருமுறை திருமூலர், 11 திருமுறை பன்னிருவர், 12 திருமுறை சேக்கிலார். பொருந்தாத இணையை கண்டறி. ஞானரதம் கல்கி. ஞானரதம்ங்கிறது பாரதியார் எழுதிய உரைநடை நூலாகும். அப்போ சிறுபஞ்சமூலம் காரியாசன் சரி, எழுத்து சீசு செல்லப்பா சரி, குயில்பாட்டு பாரதியார். பொருந்தாதது ஞானரதம். ஞானரதம் பாரதியார் எழுதியது, கல்கி எழுதியது அல்ல. தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதியாகும். இது தமிழ் லெக்சிகன் என்ற பெயரில் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. இந்த மாபெரும் பணியை செய்வினை செய்து முடித்தவர் எஸ். வையாபுரி பிள்ளை ஆவார். இவர் மகாகவி பாரதியார், வ.உ.சி. போன்றவர்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தவர். உ.வே. சாமிநாத ஐயருக்கு பின் பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்ட பெருமை இவரையே சார். தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். சுவாமி விபுலானந்த சுவாமிகள் யாழ் என்ற இசைக்கருவி குறித்து 14 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து யாழ் நூல் என்ற நூலினை 1947ஆம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்க ஆதரவுடன் திருக்கொல்லம்புதூர் வில்வாரேஸ்வரர் திருக்கோயிலில் அரங்கேற்றினார். மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியத்தை இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார் ஆவார். இதன் முதற் பதிப்பு 1948இல் வெளிவந்தது. இக்காவியம் 50,000 அடிகளால் ஆனது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2014 பொது தமிழ் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு பொது அறிவு பார்க்கலாம். லென்ஸ் ஒன்றின் திறன் 0.5 டயாப்டர் எனில் அதன் குவி தூரம் மற்றும் அதன் வகை என்ன? ஆன்சர் ஏ, 2 மீட்டர். வகை என்ன வகை அப்படின்னா குழி வகை. குவிய தூரம் 2 மீட்டர், இதனுடைய வகை குழி வகை. குழி லென்ஸின் திறன் எதிர்குறி உடையது. லென்ஸின் திறன் P = 1/f, 0.5 = 1/f. அப்போ குவி தொலைவு F எப்படி கண்டுபிடிக்கணும்? F இங்கே வந்துடும், P இங்கே வந்துடும். 1/0.5 = 2 மீட்டர். வகை என்ன வகை அப்படின்னா குழி லென்ஸ். வேறுபாடு இருப்பதை கண்டுபிடி. வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில் எது அப்படின்னா உட்கவர்தல். வெப்ப பரிமாற்றம். ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 வகைகளில் நடைபெறுகிறது. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இவற்றில் உட்கவர்தல் வேறுபட்டுள்ளது. பொட்டாசியம் குளோரைடு தீப்பெட்டி தொழிற்சாலைகள். எப்சம் உப்பு மலச்சிக்கலை தீர்க்க. காப்பர் சல்ஃபேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக. பொட்டாசியம் நைட்ரேட் பட்டாசு. சரியான குச்சை தேர்வு செய்க. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிக்கல்கள் உடைந்து கார்பஸ் லூட்டியாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு லூட்டியஸ் நிலையில் எஞ்சியுள்ள கிராஃபியன் உண்பை ஒரு இடைக்கால நாளமில்லா சுரப்பியான கார்பஸ் லூட்டியம் என்ற அமைப்பாக மாறுகிறது. இந்த 2 கூச்சுமே சரி. சூடோமோனஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்த மோகன் சக்ரபர்த்தி. 1970ஆம் ஆண்டு டாக்டர் ஆனந்த் மோகன் சக்ரபர்த்தி எனும் இந்திய விஞ்ஞானி சூடோமோனஸ் எனும் பாக்டீரியாவை கண்டறிந்தார். பின்புறம் ஒரு தவறான கூற்று மற்றும் கூற்றுகளை குறிப்பிடுக. ஆன்சர் டி, 3 மற்றும் 4 தவறானது. அப்போ 1 2 சரி. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை தற்சார்பு உயிர்கள் சரி. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை பிறசார்பு உயிர்கள் சரி. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்பு உயிரிகள் தவறு. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை பிறசார்பு உயிர்கள் தவறு. எய்ட்ஸ் வைரஸ் இந்த ஜினோமால் ஆனது. ஆன்சர் பி, RNA. எய்ட்ஸ் இது மனித தடைக்காப்பு குறை வைரஸால் HIV ஏற்படுத்தப்படும் ஒரு கொடிய நோயாகும். இதில் நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது. இதில் லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது. எய்ட்ஸ் வைரஸ் RNA ஜினோமால் ஆனது. உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். எனவே இதற்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தலை நடத்துகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் ஆணையம் உள்ளது.
தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் உள்ளது. எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் ஏற்பட்டது? கே. குஜ்ரால். நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகள் உதவியுடன் அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற்ற அல்லது இடம்பெறாமல் வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதனால் நடக்கும் ஆட்சி தொங்கும் பாராளுமன்றம் எனப்படும். 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 முதல் 2007. 10ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் 2002-2007. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருக்கும். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0% ஆகும். இந்திய அரசியலமைப்பின் டேஷ் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. விதி 22. ஷரத் 22 சில வழக்குகளில் கைது செய்தல், சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஷரத் 23 மனித உயிரினங்களை விலைக்கு வாங்குவது, விற்பது, வேலைக்கு கட்டாயப்படுத்துவது ஆகியவற்றிற்கு தடை. ஷரத் 24 தொழிற்சாலைகளும் இன்ன பிறவற்றிலும் குழந்தைகளை பணிக்கு அமர்த்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஷரத் 25 மனசாட்சிப்படி செயல்பட மற்றும் தமது மதத்தை தழுவ வழிபாடு மேற்கொள்ள பரப்புவதற்கும் உள்ள சுதந்திரம். அடிப்படை உரிமைகளில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி எது? பகுதி 3. அடிப்படை உரிமைகள். இந்தியா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இவ்வகையான அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் பகுதி 3 சேர்க்கப்பட்டுள்ளன. பிரிவு 12 முதல் 35 வரை வரையறுக்கப்பட்டுள்ளன. இவை தனி மனித முழு வளர்ச்சிக்கு சூழ்நிலைகளை வகுத்து கொடுப்பதோடு உண்மையான மக்களாட்சியை அனுபவிப்பதற்கும் உதவி புரிகின்றன. இந்த உரிமைகள் சட்டத்தின் முன் எல்லா குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் வழங்குகின்றன. அடிப்படை உரிமைகள் தனி மனித நலனுக்கும் பொது நலனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துகின்றன. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. 1978இல் 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. உலக வரலாற்றின் சுருக்கங்கள் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்ற நூலை எழுதியவர் முன்னாள் இந்திய பிரதமரும் விடுதலை போராட்ட வீரருமான ஜவஹர்லால் நேரு ஆவார். உலக வரலாறு குறித்து தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்களில் தொகுப்பே இந்த புத்தகம் ஆகும். இக்கடிதங்கள் 1930 மற்றும் 1933 ஆகிய ஆண்டுகளில் இடைப்பகுதியில் எழுதப்பட்டன. 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1976. 42வது திருத்த சட்டம். இது ஒரு சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அரசியல் சாசனத்தின் முன்னுரையில் 3 புதிய சொற்கள் மத சார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம் சேர்க்கப்பட்டன. மேலும் குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் புதிய பகுதி 4A சேர்க்கப்பட்டன. அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது. புதிய ஷரத்துக்கள் 32A சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி, 43A தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு ஆகியவை சேர்க்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, காடுகள், வன விலங்குகளின் பாதுகாப்பு, நீதிமன்றங்களின் நீதி, அரசியலமைப்பு குறித்த உறுப்புகள் சேர்க்கப்பட்டன. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுக்க DS கோத்தாரி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இதில் 14 வயது வரை கட்டாய கல்வி, மும்மொழி கொள்கையை, ஆங்கிலம், இந்தி, பிராந்திய மொழி அறிமுகப்படுத்துதல் மற்றும் பல்வேறு வேறுபாடுடைய இந்திய நாட்டிற்கு சமச்சீர் கொள்கையை அறிமுகப்படுத்துதல் போன்ற பல பரிந்துரைகள் முன்மொழியப்பட்டன. இதன் மூலம் 1968ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையானது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது. FERA என்பது டேஷ் பரிவர்த்தனை பரிமாற்றம் முறைப்படுத்தப்பட்ட சட்டம். அயல்நாட்டு பரிவர்த்தனை. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் அல்லது அயல்நாட்டு பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம். இந்த சட்டம் 1973ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டு ஜனவரி 1, 1974 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது. மேலும் இது சில வகையான செலுத்துகைகள், அந்நிய செலவாணி மற்றும் பண பரிவர்த்தனைகள் ஆகியவற்றில் கடுமையான விதிமுறைகளை விதித்தது. மேலும் அந்நிய செலவாணியை ஒழுங்குபடுத்தும் நோக்கத்துடன் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 முதல் 56. இது ஹாரெட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை எழுது. சரியான விடை A. கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்கள் ஆகும்.
கார்படை மேகங்கள் அப்படிங்கிறது செங்குத்தானவை, புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதியில் கருமையான நிறத்தில் காணப்படுகின்றன. மழை, பனி மற்றும் ஆலங்கட்டி மலையுடன் தொடர்புடையவை. மக்கள் தொகை சீரழிச்சு பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் நிலத்தோற்றம், காலநிலை. இந்தியாவின் மக்கள் தொகை சீரழிச்சு காணப்படுவதற்கான காரணங்கள் பௌதீக காரணிகள், நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்கள். சமூக பொருளாதார காரணிகள் மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்புகள், போக்குவரத்து வலைப்பின்னல், தொழில்மயமாக்கல், நகரமயமாதல், வேலைவாய்ப்புகள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர் சி, 1 மற்றும் 2 சரி. மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உர வகைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மிகையூட்ட வளமுறுதல் என்கிறோம். இது சரி. அடுத்து 2. மாசடைந்த நீர் நீர்நில சூழல் தொகுதியை பாதிக்கிறது. இதுவும் சரி. இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் டேஸ் ஆவார். அமீர் குஸ்ரு. அடிமை வம்ச மன்னர்களில் சிறந்தவராக கருதப்பட்டவர் பால்பன் ஆவார். இந்திய கிளி என பாராட்டப்பட்ட அமீர் குஸ்ருவையும் அமீர் ஹாசன் என்ற அறிஞரையும் இவர் ஆதரித்தார். சிவாஜி பிறந்தது எந்த ஊர்? ஷிவ்னேர். சிவாஜி 1627 முதல் 1680 ஜீனார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜீஜாபாய்க்கும் மகனாக சிவாஜி பிறந்தார். தாய் வழியில் தேவகிரி ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றலையும் சிவாஜி விளங்கினார். கிபி 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். மொழி என்பது இணைப்பு கருவி. பின்வரும் ஒன்று எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் சி, வரி பொத்தகம் சோழர். குடவோலை முறை அப்படிங்கிறது சோழர் காலத்தில் இந்த தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. வாரிய பெருமக்கள் அப்படிங்கிறது சோழர் காலத்தில் வாரிய உறுப்பினர்கள் வாரிய பெருமக்கள் எனப்பட்டன. பூமி புத்திரர் அப்படிங்கிறது வேளாண் தொழில் செய்வோர். வரி புத்தகம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் ஆகும். பின்வரும் ஒன்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இந்த ஆன்சர் எதுவும் கொடுக்கல. செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சில் ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொண்டார். ஜாலியன்வாலாபாக் துயரத்தை விசாரிக்க வில்லியம் ஹண்டர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. கல்லுண்பதை எதிர்த்து தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்த தென்னை மரங்கள் அனைத்தையும் பெரியார் வெட்டி வீழ்த்தினார். மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் ஆகியோர் இணைந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்கினர். தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கும் நுழைந்து பணியாற்றுவதன் மூலமே தேச நலன்கள் மேம்படும் என நம்பினர். நெற்கட்டும் செவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கில தளபதி யார்? கர்னல் கேம்பல். நெற்கட்டும் செவல் எனும் பகுதியை ஆட்சி செய்தவர் பூலித்தேவர். இவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்தவர். கிழக்கிந்திய கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் பூலித்தேவரின் பகுதிகளை கைப்பற்றினார். யூசுப் கான் மரணத்திற்கு பின் நாடிலிருந்து சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வைந்து 1764 மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். பின்னர் 1767 கேப்டன் காம்பல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் பகுதி கைப்பற்றப்பட்டு பூலித்தேவர் கொல்லப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதலாவது வைஸ்ராய் கானிங் பிரபு. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியும் எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார்? ஆன்சர் ஜி, ஜாலியன்வாலாபாக் படுகொலை. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் பைசாகி திருநாளில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். இதனை அறிந்து ஜெனரல் ரெஜினால்டு டயர் பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் அங்கு சென்று எவ்வித முன்னறிவிப்புமின்றி கண்மூடித்தனமாக சுடுவதற்கு உத்தரவிட்டார். 10 மணி துளிகள் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் 379 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்திற்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு அமிர்தசரஸ் மக்களை சவுக்கால் அடித்து தெருக்களில் தவளவிட்டன. இக்கொடுமைகள் இந்தியர்களை கொதித்தல செய்தன. ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார். ஹெய்சர்-இ-ஹிந்த் என்ற பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பிக் கொடுத்தார். தவறான இணையை கண்டுபிடி. பெய்ரன் முனிச் கால்பந்த். மிசி பிராங்க்லின் நீச்சல். செபாஸ்டியன் விட்டேல் ஃபார்முலா 1 ஓட்டுநர். டேல் ஸ்டெயின் கிரிக்கெட்.
டேவிட் வில்கி சிற்பம், பத்மா சுப்பிரமணியம் நடனம், அப்துல் வாஹித் கான் இசை, அகஸ்தேர் ரோடில் சிற்பம், டேவிட் வில்கி ஓவியம். அடுத்து பொறுத்துக, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்கானிஸ்தான் தேசிய சபை, அர்ஜென்டினா தேசிய காங்கிரஸ், ஜிம்பாப்வே ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி, சிங்கப்பூர் பாராளுமன்றம். 16வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி எது? தருமபுரி. தூர்தர்ஷன் காற்றலைகளின் மூலமாக இலவச டிடிஹெச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள். ஆன்சர் 1 மற்றும் 2. கேயு அலைவரிசை, டிடி டைரக்ட் பிளஸ். கிரைமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடமாகும்? ரஷ்யா. இந்தோனேசியாவின் தேசிய விளையாட்டு பேட்மிண்டன். ரஷ்யா தேசிய விளையாட்டு. ரஷ்யாவுடைய தேசிய விளையாட்டு சதுரங்கம். இந்தோனேஷியா பேட்மிண்டன். நேபாளம் வாலிபால். பாகிஸ்தான் ஃபீல்ட் ஹாக்கி. 6 வழி சிறப்பு சாலைகள் இணைக்கும் 4 மாநகரங்கள் யாவை? சென்னை, மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா. பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது? ஒன்டாரியோ ஏரி. விசை நியூட்டன். உந்தம் kg-v-1. திறன் வாட். ஆற்றல் ஜூல். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணங்களால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை எனப்படுகிறது. விசையின் அளவு வெக்டர் ஆகும். இது நியூட்டன் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. இயங்கும் ஒரு பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தை பெருக்க பலன் உந்தம் எனப்படும். பொருளின் திசைவேக திசையிலே உந்தத்தின் திசையானது அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். உந்தம் = நிறை × திசைவேகம். விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் SI அலகு kg-v-1. இதன் CGS அலகு kg-v-1. வாட் என்பது திறனை அளக்கும் ஒரு SI அலகாகும். ஜூல் என்பது ஆற்றலை அளக்கும் ஒரு SI அலகாகும். ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்துக. மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் ஆகியவற்றின் அடர்த்தியை பொறுத்து அவற்றின் நிலைகள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. மண்ணெண்ணெய், நீர் மற்றும் பாதரசம். 22 காரத்தின் தங்கத்தின் சதவீதம் என்ன அப்படின்னா 91.67%. 22 கேரட்னா 91.67%. 24 கேரட் 100% தங்கம். 22 கேரட் 91.67%. 18 கேரட் 75%. எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? கால்சியம் பாஸ்பேட். பின்வருவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? துத்தநாக சல்ஃபேட். தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நோயினை உருவாக்கும் உயிரிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துபவை பூச்சிக்கொல்லிகள் எனப்படுகின்றன. DDT, BHC மற்றும் துத்தநாக பாஸ்பேட். அல்புமின் அப்படிங்கிறது திட ஊடகம். தவறான ஜோடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிளாஸ்மா திட ஊடகம்ங்கிறது தான் தவறு. அல்புமின் நீர் சமநிலை சரி. குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல் சரி. பைப்ரினோஜன் இரத்தம் உறைதல் இது சரி. பிளாஸ்மா திட ஊடகம்ங்கிறது தவறு. பிளாஸ்மாங்கிறது திரவ ஊடகம். இரத்தத்தில் பிளாஸ்மா எனும் திரவமும் இரத்த செல்கள் எனும் நுண்பொருட்களும் உள்ளன. பிளாஸ்மா மஞ்சள் நிறம் கொண்டது. பிளாஸ்மாவில் அல்புமின், பைரினோஜன் மற்றும் குளோபுலின் எனும் 3 முக்கிய புரத பொருட்கள் உள்ளன. காயம்பட்ட இடத்தில் இரத்தம் கட்டியாக உறைய பைரினோஜன் உதவுகிறது. குளோபுலின் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது. இரத்த குழாய்களுக்குள் நீரை தக்க வைக்க அல்புமின் பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி எது? ஆன்சர் பி. புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. உணவுச் சங்கிலி ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறை உணவுச் சங்கிலி எனப்படுகிறது. உற்பத்தியாளர்கள், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவைகள் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை உணவுச் சங்கிலி விளக்குகிறது. நிலத்தில் காணப்படும் சங்கிலி தாவரங்கள், மான், புலி. நீர்நிலையில் காணப்படும் உணவுச் சங்கிலி நீர்வாழ் தாவரம், நீர்வாழ் பூச்சி, லார்வா, மீன். புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது அப்படின்னா CFC. குளோரோஃப்ளூரோகார்பன். குளோரோஃப்ளூரோகார்பன் ஒரு பச்சை இல்ல வாயுவாகும். இது ஓசோன் படலத்தை பாதிக்க வல்லது. இது CFC வாயுவானது குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறுதல், கணினி, உதிரி பாகங்கள், சுத்தப்படுத்தும் திரவங்களிலிருந்து வெளியேறுதல், பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியின் போது இயந்திரங்களை வெளியேற்றப்படுதல் போன்ற பல்வேறு வழிகளின் வளிமண்டலத்துடன் சேர்கிறது. ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஷரத் 153 படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஆளுநர் இருப்பார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆனால் 1956ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 7வது அரசியலமைப்பு திருத்தம் ஓர் ஆளுநர் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக பதவி வைக்கலாம் என்று வழிவகை செய்கிறது. 35 வயது நிரம்பிய எந்த இந்திய குடிமகனும் அந்த பதவிக்கு தகுதியுடையவர். பண மசோதாவை மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். பண மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பிறகு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். பண மசோதாவை மாநிலங்களில் அறிமுகப்படுத்தல் கூடாது.
பண மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கு அதன் பரிந்துரைகளுக்காக சமர்ப்பிக்கப்படும். அதனை பெற்ற 14 நாட்களுக்குள் தனது பரிந்துரைகளோடு திருப்பி அனுப்ப வேண்டும். அந்த பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். ஒரு பண மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையின் பரிந்துரைகளுக்காக அனுப்பப்படும் போது அதனை பரிந்துரைகளுடன் 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு அனுப்பி வைக்காவிட்டால் அதன் பிறகு மேற்படி பண மசோதா இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? விதி 370. இந்திய அரசியலமைப்பு ஷரத் 370 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி அரசியலமைப்பை வழங்கியது. இந்த ஷரத் 370 2019ஆம் ஆண்டு நீர்த்து போக செய்யப்பட்டதன் விளைவாக இன்னும் ஜம்மு காஷ்மீருக்கு எந்தவித சிறப்பு அந்தஸ்தும் கிடையாது. மேலும் இந்த மாநிலமானது ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற இரு வேறு யூனியன் பிரதேசங்களாக தற்போது பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஏ. ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்து திருமதி இந்திரா காந்தி, அடுத்து மொரார்ஜி தேசாய். பிரதமர்கள் பதவிக்காலம்: ஜவஹர்லால் நேரு 47 முதல் 1964 வரை, திரு லால் பகதூர் சாஸ்திரி 1964 முதல் 66 வரை, திருமதி இந்திரா காந்தி 1966 முதல் 77, அடுத்து 1980 1984 வரை, திரு மொரார்ஜி தேசாய் 1977 79 வரை. சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? மாவட்ட ஆட்சியர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரியானவை. கூற்று ஏ. விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். சரி. 6 மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். அதுவும் சரி. ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரம். ஷரத் 213 படி மாநில சட்டசபை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 10 லட்சம். மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாயும் உடைய ஊர்கள் மாநகராட்சி எனப்படுகின்றன. மாநகராட்சி தலைவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2019ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தினால் மேயர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். மாநகராட்சி தலைவர் மேயர், பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நிர்வாக தலைவர் மாநகராட்சி ஆணையர் IAS அதிகாரி. நெல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சணல் உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம். காபி உற்பத்தி கூடர்க் மற்றும் நீலகிரி. கூட்டாண்மை பதிவு விருப்பத்தின் பேரு. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை உள்ள விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கப்பல் கட்டும் தளமாகும். முதல் நிலை தொழில் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். 2ஆம் நிலை தொழில் நீல கழுத்துப்பட்டை தொழிலாளர். 3ஆம் நிலை தொழில் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். 4ஆம் நிலை தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரதன். மௌரிய பேரரசின் கடைசி அரசான பிருகத்ரதாவை அவருடைய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கர் கொலை செய்துவிட்டு சுங்க அரசு வம்சத்தை நிறுவினார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொஹஞ்சதாரோ சிந்து, காளிபுங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், ஹரப்பா பஞ்சாப். சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடங்களும் அவை அமைந்துள்ள பகுதிகளும் கொடுக்கப்பட்டன. மொஹஞ்சதாரா சிந்து, காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், ஹரப்பா பஞ்சாப், தொலவிரா குஜராத், பனாவலி ராஜஸ்தான், ராக்கி ஹரியானா, சர்கோட்டா குஜராத். நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? ஆன்சர் ஏ. ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் அக்பர் பின் அவருடைய மகன் சலீம் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார். ஜஹாங்கீர் நீதித்துறை சிறந்து விளங்கினார். இவர் பதவி ஏற்கும்போது நீதி சங்கிலி மணி என்ற முறையை அறிமுகப்படுத்தினார். இது நீதிமணி சாபாஜ் எனப்பட்டது. சூரானின்படி மாமலுக் என்பதன் அர்த்தம் அடிமை. அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் என்று கூறுவர். மாம்லுக் என்பதற்கு உடைமை என்பது பொருளாகும். இது அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையில் விஜயநகர அரசை தோற்றுவித்தவர் சங்கமரின் புதல்வர்களான ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோர் ஆவர். ஹொய்சால அரசரிடம் சில காலம் பணிபுரிந்த இவர்கள் ஹொய்சால அரசர் 3ஆம் பல்லவர் மதுரை சுல்தானால் கொல்லப்பட்ட பின்பு
தங்களை சுதந்திர அரசர்களாக நிலைநிறுத்தி கொண்டு 1336 விஜயநகர அரசை தோற்றுவித்தார். தொடக்கத்தில் இவர்களுடைய தலைநகரம் துங்கபத்திரை நதியின் வடக்கு கரையில் அனகொண்டி அருகே அமைந்திருந்தது. பின்னர் துங்கபத்திரை நதியின் தென்கரையில் அமைந்திருந்த ஹொய்சானா நகரமான ஹொசபட்னா அருகில் இடம் மாற்றப்பட்டது. தலைநகரம் விரிவுபடுத்தப்பட்ட பின்னரே வெற்றி நகரம் என்னும் பொருளுடைய விஜயநகரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்தியாவின் மகா சாசனம் 1858. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் 1878. இல்பர்ட் மசோதா 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சிக்கு பின் அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 கட்டப்பட்ட அரசு தர்பாரில் விக்டோரியா மகாராணி வெளியிட பிரகடனம் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. 1878ஆம் ஆண்டு லிட்டன் பிரபுவால் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் கொண்டுவரப்பட்டது. அரசு பிரதிநிதியாக ரிப்பன் பிரபு இருந்தபோது இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க இல்பர்ட் மசோதா 1883 கொண்டுவரப்பட்டது. ஆனால் ஐரோப்பியர்களின் எதிர்ப்பினால் அந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் பம்பாயில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அமைப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் AOHUM என்ற ஓய்வு பெற்ற ICC அதிகாரிகள் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் தவறான எவை? 2 மட்டும் தவறு. இந்திய தேசிய வளர சமூக சீர்திருத்த இயக்கங்களை எந்த பங்களிப்பும் செய்யவில்லைங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது சரி. பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம் சரி. லிட்டனில் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது, இதுவும் சரி. இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் வங்காளம் ஆகும். அதனால் பல சீர்திருத்த கருத்துக்கள் வங்காளத்திலிருந்து தோன்றின. 19ஆம் நூற்றாண்டில் இறுதி 10 ஆண்டுகளில் எதிர்ப்புகளின் வெளிப்பாடுகளும் ஆட்சத்திற்கான வேட்கையும் பல்வகைப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களின் மூலம் வெளிப்பட்டன. இவ்வியக்கங்களின் இந்திய மக்களின் மத கண்ணோட்டத்தையும் சமூக நிறுவனங்களை சீர்திருத்துவதையும் ஜனநாயகப்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டிருந்தன. இந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு பகுத்தறிவு, மனிதநேயம், உலகளாவிய மத உணர்வு ஆகியவை கருத்து ஒற்றுமையை வழங்கின. தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அங்கீகரிக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் தொழில்நுட்பத்தின் மீதான ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11 அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மறைந்த முன்னாள் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி சிதம்பரம் குழுவினால் கடும் முயற்சியால் இந்தியாவின் அணுகுண்டு வெடிப்பு சோதனையானது 1998ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மே 11, 1999 அன்று முதலில் தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட திரிசூல் ஏவுகணை மற்றும் ஹன்சா 3 எனும் அதிநவீன விமானம் ஆகியவையுமே மே 14ஆம் தேதி தன் முதல் முறையாக சோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. BRIT-யின் ஆர்ஐ மையங்கள் வருடாந்திரம் 6000 ரேடியோ இம்யூனோ அஸ்ஸே சோதனைகள் செய்கின்றன. எங்கே அப்படின்னா ஒன்று மட்டும், பெங்களூர். இந்திய கதிரியக்க ஓரிட தனிம தொழில்நுட்ப வாரியம், போர்ட் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் ஐசோடோப் டெக்னாலஜி, BRIT-க்கு ஃபுல் ஃபார்ம். இந்த அமைப்பு இந்திய அணுசக்தி துறையின் கீழ் மும்பை நகரத்தை தலைமை அலுவலகமாக கொண்டு செயல்படும் ஒரு அமைப்பாகும். இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆஞ்சலா மேக்கர். இந்திரா காந்தி விருது இந்திரா காந்தி அமைதி விருது அல்லது இந்திரா காந்தி விருது இந்தியாவால் ஆண்டுதோறும் தனிநபர் அல்லது நிறுவனங்களுக்கு பன்னாட்டு அமைதி, வளர்ச்சி மற்றும் புதிய பொருளியல் அமைப்பு, அறிவியல் கண்டுபிடிப்புகள், அவற்றை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துதல் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை விரிவுபடுத்தல் போன்றவற்றிற்கு அவர்களது பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படும் விருதாகும். முதலில் எந்த மாநிலத்தில் EGPF கொண்டு வரப்பட்டது? அருணாச்சல பிரதேசம். EGPF என்பது ஆன்லைன் பொது வருங்கால வைப்பு நிதி, ஜெனரல் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆகும். இம்முறையானது EGPF அருணாச்சல பிரதேச மாநிலத்தினால் முதன்முறையாக கொண்டு வரப்பட்டது. அன்பிரேக்கபிள் எனும் சுயசரிதை யாருடையது? MC மேரிகோம். இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையான மேரிகோம் 2013ஆம் ஆண்டில் அன்பிரேக்கபிள் என்ற சுயசரிதையை வெளியிட்டார். இவர் உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கப்பதக்கம் வென்று முதலாவதாக இந்திய வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? பிரிட்டன். 2014ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா டாக்டர் K. மாதங்கி ராமகிருஷ்ணன். விளக்கம்: ஔவையார் விருது என்பது தமிழ்நாடு அரசின் விருதுகளில் ஒன்றாகும். 2012ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்படுகிறது.
சமூக திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழித்தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறையில் சிறப்புடன் பணியாற்றும் பெண்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலக மகளிர் தினத்தன்று இந்த விருது வழங்கப்படுகிறது. என்ன விருது அப்படின்னா தமிழக அரசு ஔவையார் விருது. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. முப்படைகள் கொடி நாள் டிசம்பர் 10. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 14. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொறுத்து சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. ஐநா அமைப்பு நியூயார்க் தலைமையிடம். யுனெஸ்கோ 1945 ஆண்டு ஐநா அமைப்பு நியூயார்க். 1946 யுனெஸ்கோ பாரிஸ். 1948 உலக சுகாதார அமைப்பு ஜெனீவா. 1995 உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவா. மிடிலேஷன் என்றால் என்ன? ஆன்சர் பி 1 மற்றும் 3 சரி. டிஎன்ஏவின் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை சரி. உயர் நூலை சார்ந்த கால கணிப்பு பொறி இதுவும் சரி. மீதி நட்டம் தவறு. புதிய போப்பாண்டவர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியா எந்த நாட்டை சேர்ந்தவர்? அர்ஜென்டினா. Thank you.